இந்த அஞ்சலை அம்மா. நான் பிறக்கும் போதே என்னவோ என் தலையில் இவள் வீட்டுக்காக பிறக்கவில்லை, நாட்டுக்காக பிறந்தவள் என்று எழுதப்பட்டு விட்டதோ என்னவோ. அன்று முதல் சுதந்திர போராட்டத்தில் நாட்டம் கொண்டவள் நான். முதலாக, அதுவும் என் வாழ்நாளில் மிகவும் முக்கியமான நாள் 1921ஆம் ஆண்டு இந்த கடலூர் மண்ணிலே மகாத்மா காந்தியை நேரில் சந்தித்த நாள். என் மனதில் சுதந்திர போராட்டத்தில் ஒளிந்துவிட்டு எரிய துவங்கிய நாள். அக்கணம் முதல் இந்த அஞ்சலை அம்மாள் விடுதலைக்காக போராட நாட்டம் கொண்டார். இந்த அஞ்சலை அம்மாள் ஓரளவு நெசவு தொழில் செய்யும் சாதாரண குடும்பத்தில் பிறந்தவள் தான். ஆனால் சுதந்திர போராட்டத்தின் மீது கொண்ட பற்றால், பாசத்தால், இந்த தேசம் முழுதும் இந்த தேசத்தின் விடுதலை மீது காட்டிய பற்றும் பாசமும், அதனால் சொந்த நிலங்களை விட்டேன், குடியிருந்த வீட்டை விட்டேன், அத்தனை சொத்துக்களையும் அழித்தேன். எதற்காக? சுதந்திர போராட்டத்திற்கு செலவு செய்வதற்காக. அனைத்தையும் இழந்த போது இந்த தேசமே எனது சொத்து என நினைத்து எனது போராட்டத்தை தொடர்ந்தேன். அப்பொழுது நெருப்பு விழிப்புணர்வன் பாரதி புதுச்சேரி மண்ணில் என்னை பாராட்டினார். மாதராய் பிறப்பர் கீழல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் என்று பாடினார் பாரதி. மாதவமை ஈடு செய்ய மனதை கொள்வோம் என்று பாடினார் பாரதி. வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் அலை கவிழ்ந்தார் என்று பாடினார் பாரதி. இப்படி பெண்கள் இந்த நாட்டின் கண்கள் என்று உயர்த்தி உயர்த்தி பெண்களை மிக மிக உயரத்தில் வைத்து பாடினார் பாரதி. அந்த நெருப்பு விழிப்புணர்வன் பாரதி நேரில் வந்து வாழ்த்தும் வாய்ப்பை பெற்றவன் தான் இந்த அஞ்சலை அம்மா. ஆனால் இந்த போராட்டங்களை விட எனது வாழ்நாளில் மிகவும் மிக மிக முக்கியமான போராட்டம் அந்த ஜேம்ஸ் நீல் என்பவன் சிலை உடைக்கும் போராட்டம். பிரிட்டிஷ் கவர்னர் ஜேம்ஸ் நீல் என்பவன் அவன் என்று பாராமல், பெண் என்று பாராமல் இந்தியர்களை கொடூரமாக கொலை செய்து அவர்களை மரங்களில் தொங்கவிட்டு கொடூரமாக ரசித்த அந்த கொலைகாரனுக்கு சென்னையில் மிகவும் முக்கியமான பகுதியான என்சார் கட்டிடம் எதிரில் 12 அடி உயரத்தில் அவனுக்கு பிரம்மாண்டமான சிலையை எழுப்பினார்கள் பிரிட்டிஷ் அரசாங்கம். அப்பொழுது நெருப்பு விழிப்புணர்வன் பாடிய அந்த வைர வரிகள் நெஞ்சு பொறுத்ததில்லையே இந்த நேகட்ட மாந்தரை நினைத்து விட்டான். அஞ்சு அஞ்சு சாவார் இவர் அஞ்சாத பொருள் இல்லை அவள் இல்லை என்று பாடினாரே, அவரின் வைர வரிகளை நெஞ்சத்தில் நிறுத்தி எனது 9 வயது மகள் அம்மா கண்ணுவையும் உடன் அழைத்துக் கொண்டு ஏராளமான பெண்களையும் திரட்டிக் கொண்டு சென்னை சென்று அந்த ஜேம்ஸ் நீல் என்பவன் சிலையை எனது கரங்களாலே கோடாரியை கொண்டு சுக்குநூறாக உடைத்து சிதறினேன். சிதறியது அவனது சிலை, நான் வெள்ளைக்காரன். அதற்காக எனக்கும் எனது 9 வயது மகள் அவளுக்கும் பரிசாக வழங்கப்பட்டது ஓராண்டு சிறை தண்டனை. ஆனால் அப்பொழுது மகாத்மா காந்தி இந்த அஞ்சலை அம்மாளை தென்னாட்டு ஜான்சிராணி என பாராட்டினார். பிறகு உப்பு சத்தியாகிரக போராட்டம் 1931 6 மாதம் சிறை சென்றேன். நிறை மாத கர்ப்பிணியாக சிறைக்கு சென்ற நான் 1 மாதம் பரோலில் வந்தேன். அப்பொழுது எனக்கு ஒரு ஆண்மகள், அழகான ஆண்மகளை பெற்றெடுத்தேன். அவளுக்கு எனது சிறை நினைவாக இருக்க வேண்டும் என்று செயல் வீரன் என பெயர் சூட்டினேன். மீண்டும் சிறைக்கு சென்றேன். பல்வேறு சித்திரவதைகளையும் கொடுமைகளையும் அனுபவித்தவள் தான் இந்த அஞ்சலை அம்மா. இதெல்லாம் எதற்காக? எனது வீட்டிற்காகவா? இந்த நாட்டிற்காக, இந்த நாட்டின் விடுதலைக்காக. இப்படி நாங்கள் போராடி போராடி பெற்ற சுதந்திர பூமி தந்திர பூமியை ஆட விடலாமா?
கவர்ச்சியில் வீழ்ந்து நமது கடமையை மறந்து விடலாமா? கூடாது. வீரமங்கை வேலுநாச்சியார் பிறந்த பூமி நம் தமிழ் மண். வாளோடு பிறந்த பூமி, வாளோடு பிறந்த வம்சம், வளையில் அணிந்த கரங்கள், வாள் பிடித்து போராடிய வம்சம் நம் தமிழ் வம்சம். என்றுமே பெண்கள் வெட்டி தலைகுனிய கூடாது. பெண்ணினம் என்றுமே வெட்டி தலைகுனிய கூடாது. நான் ஒன்று மட்டும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். எதிர்காலத்தில் சுதந்திர போராட்டத்திற்காக இந்த கடலூர் மண்ணிலே சிங்கமென கர்ஜித்த இந்த அஞ்சலை அம்மாளை கொஞ்சமும் நினைவில்லாமல் மறந்து போகலாம். ஆனால் இங்கு பிறக்கும் பெண்களாகட்டும், வளரும் பெண்களாகட்டும், ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்திய விடுதலைக்காக போராடிய இந்த அஞ்சலை அம்மாள் சென்ற போராட்ட வழியில் என்றுமே மறந்து விடாதீர்கள். இந்த நாடும் நாம் பேசும் மொழியும் நமது இரண்டு கண்கள். அதை என்றும் எப்பொழுதும் விட்டு விடாதீர்கள். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். வணங்கி விடைபெறுகிறேன். மிகவும் அருமை. உங்களைப் போலவே நானும் வாயடைத்து, பேச்சடைத்து, மூச்சடைத்து